ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எடுத்து ஃப்ரெண்டு வீட்டில் முறுக்கா கொடுத்தாங்களா, அதை வாங்கி கட் பண்ணி வச்சுருந்தேன்ல, அதை எடுத்து காலையில் ஒரு 10 துண்டு எடுத்து தண்ணியில் அலசிட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு தேவையான உப்பை போட்டு பருப்பை வச்சு பருப்பு தண்ணியை ஊற்றி சாம்பார் பவுட்ரு போட்டு மிளகாத்தூள் போட்டு மஞ்சத்தூள் போட்டு மல்லித்தூள் போட்டு நல்லா 2-3 கொதிக்க வச்சுட்டு பருப்பை கடைஞ்சி அந்த பருப்பையும் தூக்கி ஊற்றி அவங்களும் நல்லா 2-3 கொதிச்சோன்னே கொஞ்சமாக புளியை கரைச்சி ஊற்றி அவங்களும் ஒரு கொதிச்சோன்னே இன்னொரு வானில் வச்சு ஆயில் ஊற்றி கடுகுளுந்து பருப்பு ஜீரகம் ஒரு 10 வெந்தயத்தை போட்டு சாம்பாரை தளிச்சிங்கன்னா சாம்பாருக்கு சீக்கிரம் கெட்டு போகாது. அதில் ஒரு 10 வெந்தயத்தை போட்டு கருவேப்பிலை போட்டு வெங்காயம் போட்டு சாம்பார் பவுடர் போட்டு தாளித்து ஊற்றுனாங்க. வாட்டி உப்பு போட்டதை மறந்துட்டு 2வது வாட்டியும் உப்பு வேற போட்டாங்க. சாம்பாரை துடிச்சு வாயில் தூற்றி பார்த்தா ஒரே உப்பு கசம். அச்சோ, சாம்பார் முருங்கக்காய் சாம்பார் அருமையாக வாசனையாக இருக்கிறப்ப உப்பா போயிடுச்சேன்னு யோசிக்கவே இல்லைங்க. டக்குன்னு ஒரு உருளைக்கிழங்கு எடுத்தேன், அலசுனேன், 4 துண்டாக வெட்டுனேன், குழம்புக்குள்ளே இறக்கி விட்டேன். ஐயோ, சாம்பார் வேறு லெவல், உப்பு பர்ஃபெக்டாக ஆயிடுச்சு. ஓகே, பாய்.